ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இன்னைக்கு டே 22ங்க. ஸோ இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆக்சுவலி எக்ஸசைஸ் கிடையாது, ஸ்ட்ரெச்சு. ஸோ ஸ்ட்ரெச்சுன்னா என்ன? எக்ஸசைஸ்னால் எல்லாருக்குமே தெரியும், ஒரு மூமெண்ட்ஸ் பண்ணுறது தான் எக்ஸசைஸ்ன்றது தெரியும். பட் ஸ்ட்ரெச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் அந்த 20% மக்களுக்காக நம்ம சொல்ல நினைக்கிறது என்னென்னா, ஸ்ட்ரெச்சுன்றது பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனில் வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் அதே பொசிஷனில் ஒரு ஃபோர்ஸோட ஹோல்ட் பண்ணணும். அதே இடத்துல வந்து பிடிச்சி வச்சுருக்கணும். அப்போது வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த மசில் வந்து அதோட எலாஸ்டிசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதே மாதிரி ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம ஃபார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனில் மசில் இருக்கும், பட் அதோடைய கெப்பாசிட்டி வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம், அது ஒரு கேட்டகரி. பட் ஸ்ட்ரெச் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே மாதிரி அதில் இருக்கிற இந்த ஸ்டிஃப்னஸ் அதெல்லாமே பிரேக் ஆகிடும், அதோட எலாஸ்டிசிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதால ஒரு யூஸ். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் க்ரைட்டீரியானால வேறு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்னால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மசிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்னஸ் இருக்கும், ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரெச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன ஸ்ட்ரெச் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்ட்டு ஃப்ளெக்ஸாஸ். அதாவது இந்த ரிஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஷன் பண்ணிவிட்டு, ஃப்ளெக்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், கையை கீழே கொண்டு போயிட்டு இந்த பொசிஷனில் இவங்க சேரில் வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஆம்ரெஸ்ட் சேரில் வச்சுட்டு கையை கீழே கொண்டு போயிட்டு இந்த நக்கிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த கையில் இருக்க குட்டி குட்டி எலும்பு, அந்த விரல்களுக்கு மேலே இருக்கிற அந்த எலும்பு கிட்ட வந்து வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வந்து தப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அகெயின் வந்து அதை கரெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த முட்டிக்கு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணால் தான் நல்லா என்ன ஆகும், ஃப்ளெக்ஸ் ஆகிடும். ஸோ ஃப்ளெக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது ஆக்சுவலி நம்ம கையை நீட்டிட்டும் செய்யலாம். இல்லை முடியாதவங்க, எனக்கு ரொம்ப வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, நீங்கள் வந்து கையை ஆம்ரெஸ்ட் சேரில் வச்சுட்டு அழகாக வந்து அந்த நக்கிள்ஸ் மேலே கையை வச்சு கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணோம். எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா ஒரு மினிமமாக நான் ஸ்டார்டிங் இப்போ தான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னா 10 to 15 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணால் போதும். செகண்ட்ஸ்னால் என்னது, நம்ம ஸ்லோவாக கவுண்ட் பண்ணோம். 1 2 3 4 இந்த மாதிரி ஸ்லோ ஃபேஸில் கவுண்ட் பண்ணி 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். மேக்ஸிமமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரொஃபஷனல் பர்சனே வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுவாங்கன்னா 60 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஸ்ட்ரெச் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதோடைய மசிலோட எலாஸ்டிசிட்டி பவர் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் டியூரேஷன். ரொம்ப ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஒரு இதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எலாஸ்டிக் பேண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு சர்டன் டியூரேஷனுக்கு அப்புறம் அந்த இழுத்தா என்ன ஆகும், அது வந்து டியர் ஆகிடும், அதாவது கிழிஞ்சிரும் இல்லைங்களா. ஸோ அதனால் நம்மளுடைய மசில் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளே செல்ஃபாக பண்ணும்போது ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பிகினர் ஸ்டேஜில் பண்ணும்போது 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணால் போதும். 10 to 15 செகண்ட்ஸ், கிராஜுவலாக நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க. ஸோ ரிஸ்ட்டு ஃப்ளெக்ஸாஸை நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணோம். இதனால என்ன யூஸ்ன்றது நம்ம சொல்லிட்டோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.